2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். நம்மை சேர்க்க, நம்மை அவரோடு கூட உட்கார வைக்க நம் கர்த்தர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போ என்னெல்லாம் மாறிடுவே. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போ என்னெல்லாம் வார்த்தை சொல்லுங்க நம்பிக்கையோடு. விண்மயமாகும் சரீரம் நல்கும்போ. எத்தனை பேர் வாஞ்சையோடு பாடுறீங்க? குருடனும் காட்சியும் குருடனும் காட்சியும் செவிடனும் கேள்வியும் ஊமரும் மூடத்தரும் துதிச்சுயரும். குருடனும் காட்சியும் செவிடனும் கேள்வியும் ஊமரும் மூடத்தரும் துதிச்சுயரும். எனக்கு நம்பிக்கை உண்டு. எஸ் லார்ட். விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போ ஆசையேறும் நாட்டில், ஆசையேறும் நாட்டில், சோபையேறும் வீட்டில், தேஜசேறும் நாதென்றே பொன்முகம் நான் காணும். ஆசையேறும் நாட்டில், சோபையேறும் வீட்டில், தேஜசேறும் நாதென்றே பொன்முகம் நான் காணும். விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும் போல் என்னெல்லாம் எல்லாம் மாறும் ஆண்டவரே. விண்மயம் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. எஸ் லார்ட். நம்பிக்கையோடு இருக்கிறோம். விண்மயமாகும் சரீரம், விண்மயமாகும் சரீரம். கௌரவல சகதல ரிகதல ரியதலரா. ஹல்லேலூயா. விண்மயமாகும் சரீரம், விண்மயம். ஆமென் அப்பா. இந்த நம்பிக்கையோட, இந்த ஏக்கத்தோட, இந்த விசுவாசத்தோட ஹல்லேலூயா அப்படியே கரங்கள் ரெண்டையும் உயர்த்தியவாறே ஆண்டவரை பார்த்து எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காக
மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹalleluya. முழு பலத்தோடு கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரங்களோடு அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு glory 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 நிச்சயத்தோடு நடவுங்கள், நம்பிக்கையோடு நடவுங்கள். உங்கள் முடிவை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு, உங்கள் முடிவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஹalleluya ஹalleluya. அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடத்துகிறவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், மீண்டும் வரப்போகிறவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் அவர்களை கைவிட மாட்டார். உங்கள் முடிவை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு. Yes Lord. நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் பெரியவர், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் வல்லவர், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் உயர்ந்தவர். என் தெய்வனை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவன் தமக்கு சித்தமானது நிறைவேற்றி முடிக்கிறவர். ஹalleluya ஹalleluya. நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. ஆமென் ஆமென். நான் நம்பி இருக்கிறேன் கண்மலையே, நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? ஒரு சில நிமிடங்கள் கூட நம்ம ஆண்டவரை ஒருமித்து உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. அவர் ஒருவரே பெரியவர். ஹalleluya. அவரை நம்பி இருக்கிற ஜனத்திற்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் எரேமியா 31:17. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. ஹalleluya. ஆரம்பத்தை நீ கண்டு கலங்காதீங்க, பாதியை கண்டும் கலங்காதீங்க. முடிவில் ஒரு நம்பிக்கை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். எத்தனை தேவ பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும்? என் முடிவை பற்றி எனக்கு நம்பிக்கை உண்டுன்னு சொல்றவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் முடிவை குறித்து, உன் முடிவை குறித்து உனக்கு நம்பிக்கை உண்டுன்னு எதை வச்சு சொல்ற? நான் நம்பி இருக்கிற வர வச்சு சொல்றேன். ஹalleluya. அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்பாக 16வது வசனத்தில் சொல்ற, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. சொல்லிட்டு தான் 17 சொல்றார், உன் முடிவை பற்றி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க முடிவை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை உண்டுன்னு சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஆரம்பத்தை பார்க்கும் போதும் பாதியை பார்க்கும் போதும் நமக்குள்ள நம்பிக்கை இல்லைதான். ஆனா கர்த்தர் சொல்ற நம்பிக்கை உண்டு, நம்பிக்கை உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு நம்பிக்கை உண்டு, என்னை நீர் உருவாக்கினீர். எனக்கு நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை உண்டு, என்னை நீர். தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சில நேரத்தில் ஆரம்பத்திலே எதுவும் தெரியாது, பாதியிலே எதுவும் தெரியாது. ஆனா கர்த்தர் முடிவுல கண்டிப்பா உன்னை வச்சிருப்பார். அதனாலதான் ஈசாக்கு கூட்டிட்டு போகும்போது ஆபிரகாம் தைரியமா போகிறான். ஆரம்பத்திலே ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுதான்னு கேட்டா இல்ல, பாதியில தெரிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. ஆமா, தனக்கு முன்பாக எழும்பின கேள்விகளுக்கு முன்பாக அந்த ஆட்டுக்குட்டி தெரிஞ்சுதான் தெரியல. ஆனா முடிவுல அந்த கத்தி ஓங்கி பிள்ளை மேல அந்த கத்தி படுவதற்கு முன்பாக அந்த முடிவுல ஒரு நம்பிக்கை கர்த்தர் வைத்திருந்தது போல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் முடிவுல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க, நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே உன்னத. ஆமென். ஒருவரே. அவரை உயர்த்தலாம? யாருண்டு, யாருண்டு உமக்கு நிகரா, உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உம்மை போல்? நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, ஒருவரே. ஹalleluya. நீர் ஒருவரே, ஒருவரே, ஒருவரே. முடிவு வரை தைரியமாய் நில்லுங்க. நீ கர்த்தரை தான் சார்ந்து நிக்கிறீங்கன்னா
ஆமா, அழுகை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பரவாயில்ல, முடிவு வரை நில்லுங்கள். அதை கடக்க பண்ணி அதை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? நீர் ஒருவரே, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனை. யாருண்டு யாருண்டு உமக்கு நிகரா? உமை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகரா? உமை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே
என்னை விழத் தள்ளுகிற சத்துருவிட என்னை எழும்ப பண்ணுகிற தேவன் வல்லவரானபடியினார் என் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. ஹalleluya 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 ஹalleluya. என் கர்த்தர் பெரியவர், எனக்கு நம்பிக்கை உண்டு என் தேவ கரத்திலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய கரத்தினால் காரியம் கைகூடி வந்தது. சுற்றி இருக்கிற சத்துருக்கள் கண்டு, புறஜாதிகள் அதை கேட்டு முனையற்று போவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? என் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு, என் வாழ்க்கையின் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. இன்று நான் சந்திக்கிற சூழ்நிலை முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. அது அழிவல்ல, அது தோல்வி அல்ல. காரியம் கைகூடி வந்தது என்று சொல்ல வைப்பார். காரியங்களை கர்த்தருடைய கரத்தினால் கைகூடி வந்தது என்று சொல்ல வைப்பார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை, ஹalleluya, எனக்கு நம்பிக்கை உண்டு. உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவே. எனக்கு நம்பிக்கை உண்டு. உந்தன் என்னை பாடுக. குயவனே குயவனே விடப்பட்ட மண்ணின் மேல் கூடமிட பெரிதான திட்டம் வைத்திருப்பார். திட்டம் வைத்தீர். மிதியிடப்பட்ட மண் மிதியிட அநேகரின் தலைமையில் ஏறி போக பண்ணினீர் ஆண்டவரே. இது என்னை அழிப்பதற்கல்ல, என்னை மகிமையாய் உருவாக்குவதற்கு கூடமிடப்பட்ட இடுப்பின் மேல் பாரத்தை ஏற்றினீரப்பா. இது என் அழிவிற்கல்ல, என்னை மகிமையாய் நிறுத்துவதற்கு. எனக்கு நம்பிக்கை உண்டு. உந்தன் கரத்தில் என்னை உருவாக்குவே. எனக்கு நம்பிக்கை உண்டு. உந்தன் வழியிலே கிடந்த மண்ணென்மே, வழியிலே கிடந்த மண்ணென்னை கரத்தால் எடுத்த. பல முறை கெட்டு போன பின்பும், பல முறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. வழியிலே கிடந்த மண்ணென்னை நான் உகந்தவன் அல்லப்பா, ஆனாலும் உகந்ததாய் மாற்ற கரத்தில் எடுத்தவரே. ஆமென். பல முறை கெட்டு போன பின்பு என்னை உதராமல். நம்பிக்கையோட சொல்ல, எனக்கு நம்பிக்கை உண்டு. எனக்கு நம்பிக்கை உண்டு. திரிகையில் இருக்கிற எனக்கு நம்பிக்கை உண்டு. கரத்தில் இருக்கிற எனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த மண் மண்ணாகவே போவாது. இந்த மண் பாத்திரமாய் உருவாக்கப்படும். கரத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி வரை சத்தமாய் நித்திய கண்மலையே, நித்திய ஓசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, அரணான கோட்டையே,
கடைசி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முடியும். இயேசுவை இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. இயேசுவை இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நல்ல கைகளை தட்டி என் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசித்து, யாருக்கு என்ன நம்பிக்கை இருக்குதோ இல்ல, எனக்கு நம்பிக்கை உண்டு. இந்த காரியத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. என் கர்த்தரை நான் சார்ந்திருக்கிறபடினா, என் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினா எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உடைய கரத்திலே முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை மீதமுள்ள பகுதிகளை கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்ளும். வார்த்தையின் மூலமா இப்பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும். வார்த்தையை பேசுகிற உடைய மகனை கர்த்தர் மறைத்து கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த இணைந்த ஒவ்வொருவரும் நிறைவோடு திரும்பி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. முற்றிலும் உடைய கரத்திலே தருகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.